டெய்லியும் ஒரு கடையில பார்த்தீங்கன்னா, மாம்பழங்கள்லாம் அடுக்கி வச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, குரங்கு வந்து டெய்லியும் ஒவ்வொரு பழமா எடுத்துட்டு போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் நாள் வருது, எடுத்துட்டு போகுது. செகண்ட் நாள் வருது, எடுத்துட்டு போகுது. 3 நாள் வருதும், எடுத்துட்டு போகுது. அப்ப என்ன பண்றான்னா, அந்த கடையில இருக்கிற பசங்க வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, "என்னடா குரங்கு இந்த மாரி பண்ணிட்டே இருக்குது. நம்ம மாங்காய் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகுது." அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டே இருக்காங்க. ஒரு மாரி ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த குரங்கு தான் இத்தனையும் பண்ணுது, அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம இந்த இடத்துல முக்காவாசி டைம் நம்மளும் இப்படி தான் யோசிக்கிறோம். நம்மளுக்கு ஏன் இப்படி நடந்துட்டே இருக்குது? இதே தான் நடக்குது, இதே தான் நடக்குது, இதே தான் நடக்குது. நம்மளோட விதியே இப்படி தானாட்டு இருக்குது. நம்மளுக்கு வந்தது இப்படி தான் நடக்கிற மாரி இருக்குது. அப்படிங்கிற மாரி நம்ம வந்து ஒரு ஒரு மாதிரி இன்செக்யூர்டா உள்ள போய்டுறோம். ஒரு நெகட்டிவ்க்குள்ள. அத எப்படி பிரேக் பண்ணலான்னா, சரி ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து அந்த குரங்கு வந்து மாங்காய தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணலாம்? ஹவ் டு பிரிவென்ட் திஸ் ஒன்? சரி நம்ம என்ன பண்ணலாம்? யாராவது ஒருத்தர் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்திருக்கலாம். அப்ப அந்த குரங்கு வரும்போது விரட்டுறதுக்கு ஈஸியா இருந்திருக்கலாம். இல்ல அந்த குரங்கு வந்து எடுக்காத மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கவருக்கு இது பண்ணியிருந்திருக்கலாம். என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுனா, இந்த விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம். இதுதான் நாங்க நார்மலா இங்க சொல்லிட்டே இருக்கிறது. எங்க ஆஃபீஸ்ல வந்து எஸ்ஓபி கிரியேட் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். அதாவது வந்து ரேண்டமா இப்ப அந்த பையனுக்கு நம்ம எல்லாமே சொல்லிக் குடுத்து அந்த மாங்காயெல்லாம் பத்திரமா வச்சிருப்போம். திடீர்னு இன்னொரு பசங்க வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கும்போது, அவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. குரங்கு வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. இல்ல பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னன்னு தெரியாது. இது எதுவுமே நம்ம டாக்குமெண்ட்டும் பண்ணி வச்சிருந்திருக்க மாட்டோம். ஸோ அகெயின் இதே தவறு நடந்துட்டே இருக்கும். முக்காவாசி பிசினஸ்ல இதுதான் நடக்குது. ஸோ மேபி வி ஹேவ் டு ஸ்டாண்டர்டைஸ் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரை நம்ம செட் பண்ணோம்னா, எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனையும், பெரிய பிரச்சனையும் அதுலேருந்து பிரிவென்டிவ் ஆக்ஷன்ஸை நம்மளால எடுக்க முடியும். தேங்க் யூ.